வணக்கம் நேயர்களே. ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வீடியோ போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1,50,000 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. ஆனா சப்ஸ்கிரைபர் பாருங்க, ரொம்ப 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 மோசமான சப்ஸ்கிரைபர்ஸா இருக்குது. இது வரைக்கும் நான் 4 மாசம் போட்டிருக்கேன். 180 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அது 120, 120, 130 தான் வந்திருக்குது. அதனால ரொம்ப வெறுத்து போய் தான் போனேன். இருந்தாலும் நம்மளால அந்த வீடியோ போடுறத விட முடியல. மீண்டும் வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் ஒரு உத்வேகம் வந்து புது புது வீடியோக்கள், புதுசா விஷயங்கள்லாம் நம்மளால சொல்ல முடியும். தயவு செய்து இந்த வீடியோக்கள் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிக்காததை எப்பவுமே சோசியல் மீடியாவிலயோ நாங்க யாரும் போட போறது கிடையாது. அதனால பாருங்க. பார்த்துட்டு 10 பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தராவது ஒரு 2 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒரு 4 பேர் லைக்ஸ் பண்ணலாம். நான் வந்து லைக் பண்ணாதத போட மாட்டேன். இல்ல போடுறது நல்லா இருந்தா தானடா நாங்க லைக் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் போடுறது அனைத்துமே நீங்க பார்க்குறீங்கல்ல. பார்க்கும்பொழுது அது நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறது தெரிய வந்துரும். அதனால ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சார்பாகத்தான் பேசுவேன். 2வது கட்சி சார்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு வகை. யார் கரண்ட்ல நல்லது செய்றார்களோ, இப்போ திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக அற்புதமாக பல திட்டங்களை கொண்டு வந்து செஞ்சிருக்கிறார். அவர் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுல பாதி செய்யல, பாதி செய்யல. அதெல்லாம் அடுத்ததுங்க. செய்யறது எல்லாமே நல்ல திட்டங்களா செஞ்சுட்டு இருக்காரா இல்லையா? அத சொல்லுங்க. அதுக்காகத்தான் நம்ம வந்து நாளைக்கே அவர் வந்து சரியான ஆட்சி அமையல, சரியா செய்யல அப்படின்னா நாம அதையும் தான் சொல்ல போறோம். அதனால யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களை நாம் பாராட்டுவோம். அதுதான் என்னுடைய கொள்கை, குறிக்கோள். அதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய அரசியல் நெய்யாண்டி சேனலுடைய கொள்கை, கோட்பாடு. அதனால லைக்ஸ் பண்ணுங்க. அப்படி பார்க்க போனா திமுக காரங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. திமுக காரங்களும் பண்றதில்ல, கூட்டணி கட்சிக்காரர்கள் யாரும் பண்றதில்ல. சோ இதுல இருந்து நான் நடுநிலைமையா இருக்கேங்கிறது ஓரளவு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால இதுவரைக்கும் போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாமே திமுகவை சப்போர்ட் பண்ணி திமுக கொண்டு வந்த திட்டங்கள் கூட தான் போட்டிருக்கேன். திமுக காரர்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிதான் கூட எங்கேயோ போயிருக்கலாம். அவங்களும் பண்றது இல்லை. ஓகே, பார்ப்போம். இனி என்னுடைய வீடியோக்கள் தொடரும். நன்றி.